ஹாய் ஆஃபீஸர்ஸ், ரீசனிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ல லாஜிக்கல் ரீசனிங்ல சில்லாஜிசம் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு குரூப் 3 மெயின்ஸ் ரீசனிங்க்கு கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் உண்டு. பட் இந்த தடவை பிரிலிம்ஸ்ல கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா லாஜிக்கல் ரீசனிங் வச்சிருக்காங்க. பெரும்பாலும் லாஜிக்கல் ரீசனிங்ல பிரிலிம்ஸ்க்கு கோடிங் டிகோடிங் தான் PY குள்ள இருக்கு. பட் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது மார்க் ஸ்பிளிட் பண்ணிருக்கனால நம்ம இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாதிரி சில்லாஜிசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டயகிராம் வரைஞ்சிட்டு அந்த டயகிராம் வச்சு இந்த கன்க்ளூஷன் ரெண்டும் ஃபாலோ ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தமிழ் தங்கங்களே, கேள்வி வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இங்கிலீஷ் வச்சு போய்க்கங்க. ஜஸ்ட் இந்த நோ, சம், ஆல், நாட் இதுதான் மாறி மாறி வரப்போகுது. இந்த பவுலர் பேட்ஸ்மேன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதிலா எக்ஸ் ஒய், இந்த உலகத்துல என்னெல்லாம் வார்த்தை இருக்கும் அதை வந்து எக்ஸ் ஒய் நம்ம வச்சுக்கலாம். அதான் இங்க வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த நோ, சம், ஆல் இதுதான் மாறி மாறி இதுல வந்துட்டு இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கு டயகிராம் வரையணும். நோ பவுலர் இஸ் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பவுலரும் பேட்ஸ்மேன் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? இன்டு மார்க் போட்டுக்கோங்க. அப்பதான் அதுக்கு வந்து அர்த்தம். அடுத்து என்ன சொல்றாங்க? சம் பவுலர்ஸ் ஆர் ஃபீல்டர்ஸ். சம் பவுலர்ஸ்னா என்னங்க? இந்த பவுலர்ல கொஞ்சம் பேர் வந்துட்டு ஃபீல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த டயகிராம் வச்சுட்டு நம்ம கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகுதா ஆகாதா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ ஃபீல்டர் இஸ் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நல்லா கவனிங்க. ஃபீல்டருக்கும் பேட்ஸ்மேனுக்கு ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? எந்த கனெக்ஷனுமே இல்ல. அப்ப கனெக்ஷன் இல்லாமயே அவங்க வந்துட்டு நோ ஃபீல்டர் இஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தப்பு. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ பேட்ஸ்மேன் இஸ் அ பவுலர் அப்படிங்கிறாங்க. நோ பேட்ஸ்மேன் இந்த இடத்துக்கு பவுலர் இருக்கு. அது கரெக்டா தான் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி கன்க்ளூஷன் 2 மட்டும் ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஒரு விஷயம் நம்ம இந்த சிலபஸ்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் சொல்லணும், இல்லனா இல்லன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தோன்ற டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டும் நோல தான் இருக்கு. அப்ப இது கூட கனெக்ட் ஆகி இருக்கிற இதுவும் நோல தான் வரும் அப்படின்னு. அது தவறுங்க. பவுலர் மட்டும் தான் இது கூட நோ ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. ஒரு ரெண்டு பேருக்கு எந்த ரிலேஷன்ஷிப் தெரியாத போது நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து நம்பர் 1. சரிங்களா? அடுத்து நம்பர் 2 நல்லா பாருங்க. நோ பவுலர் இஸ் அ பேட்ஸ்மேன்னாலும் ஒண்ணுதான், நோ பேட்ஸ்மேன் இஸ் அ பவுலர்னாலும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே தான். அப்ப செகண்ட் ஒன் கரெக்ட். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 2 மட்டும் ஃபாலோ ஆகும். சரிங்களா? சோ சில்லாஜிஸ்ட பொறுத்தவரை நம்மளுக்கு உறுதியா தெரிஞ்சா மட்டும் தான் பதில் கூறணும், இல்லனா பதில் கூற கூடாது. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல சில பேருக்கு கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயம் தான். அதை நீங்க எப்படி நினைச்சிருப்பீங்க அப்படின்னா ஃபீல்டர் வந்து பவுலரோட தான் இருக்கு. அப்ப இது வந்து நாட் ஃபாலோஸ்ங்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்களே. கொஞ்சம் ஃபீல்டர் மட்டும் தான் பேட்ஸ்மேன் கூட கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த சர்க்கிள் எதோட முடியுதுங்க? இதோட முடியுது. இந்த பார்ட் மட்டும் தான் பேட்ஸ்மேனோட கனெக்ட் ஆகுது. மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? நோ ஃபீல்டர் அப்படின்னா எல்லா ஃபீல்டருமே வந்து பேட்ஸ்மேன் கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து தப்பு. இப்ப இந்த கேள்வியில நோக்கு பதிலா சம் ஃபீல்டர் இஸ் நாட் அ பேட்ஸ்மேன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னங்க? ஆப்ஷன் வந்து கரெக்ட். அந்த கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகும். எப்பங்க? சம் ஃபீல்டர் இஸ் நாட் அ பேட்ஸ்மேன். எப்படின்னா இந்த ஃபீல்டர் இதுதான் வந்து கொஞ்சம் பார்ட், அது வந்து பேட்ஸ்மேனோட கிடையாது. அப்ப கரெக்ட் தான். அது ஃபாலோ ஆகும். நோ ஃபீல்டர் இஸ் அ பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகாது. சரிங்களா? பாசிபிலிட்டியில வரக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா மிச்சம் இருக்கிற பார்ட்டை கனெக்ட் பண்ண முடியுங்களா? அவ்வளவுதான். இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு 1.5 மார்க் எடுத்துடலாம்.